மத்தியமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. கண்ணபிரானையே கணவனாக அடைய வேணும் என்று பாரித்து கிடந்த ஆண்டாள் அந்த விருப்பம் உடனே நிறைவேறாமையினாலே மிகவும் துடிக்கத் தொடங்கினாள். அவளுடைய அந்த துடிப்புத்தான் பல பல பாசுரங்களாக வெளிப்பட்டன. அதிலே நாச்சியார் திருமொழியிலே 11ஆம் திருமொழி அவளுடைய துடிப்பினுடைய ஒரு எல்லை என்றே சொல்லும்படியாக, இப்படியெல்லாம் என்னுடைய முகத்தை கூட நோக்க மாட்டேன் என்கிறானே, முகத்தை நோக்காரால் என்று அம்மனே அம்மனே என்று கதறினாள். என்னுடைய முகத்தை அவன் நோக்க மாட்டேன் என்கிறான். ஆனால் அவனை நினைத்து உடலிழைத்து என்னுடைய வளைகள் கழன்று விட்டனவே, இப்படி என்னுடைய வளைகளை அவன் அபகரித்துக் கொள்ளுகிறானே என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தவள் கீழே 8வது பாசுரத்திலே பூமி பிராட்டிக்கு வராகப் பெருமாள் அருளி செய்த வார்த்தை நயாமி பரமாங்கதிம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம் என்று, என்னுடைய பக்தனை நான் கைவிட மாட்டேன், நானே அழைத்துச் செல்லுகிறேன் என்று சொன்னானே. அந்த வார்த்தை அசைக்க முடியாத வார்த்தை அல்லவா? அது என் விஷயத்திலே பலிக்காமல் போய்விடுமோ என்று தேறி இருப்பது போல அந்த பாசுரம் அமைந்திருந்தது. அதற்கு அடுத்தபடியாக 9வது பாசுரத்திலே ருக்மிணி பிராட்டிக்கு அவன் செய்த அனுகிரகம் அதை தெரிவிக்கிறாள். அதாவது ருக்மிணி பிராட்டியை சிசுபாலனுக்கு கொடுப்பது என்று ருக்மிணியினுடைய தமையன் அவன் முடிவு செய்து விட்டான். அவனுக்கு கண்ணனை பிடிக்கவில்லை. ஆயினாலே மிகவும் துஷ்டனான சிசுபாலனுக்குத்தான் அவளை கொடுக்கிறேன் என்று நிர்ணயம் செய்து விட்டான். ஆனால் கடைசி நிமிஷத்திலே கண்ணபிரான் வந்து அந்த ருக்மிணி பிராட்டியை கைப்பிடித்து விட்டான். ஆகினாலே ஏதோ கடைசி நிமிடத்திலாவது வந்து நம்மை அவன் அனுகிரகித்து விடுவான் என்று தேறியிருப்பதற்காக போலும் இப்படி அந்த ருக்மிணி பிராட்டியினுடைய விற்த்தாந்தத்தை 9வது பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். கண்ணாலங்கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான் திண்ணாந்திருந்த சிசுபாலந்தே கழிந்து அண்ணாந்திருக்கவே அவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேரமோர் பேரமரங்கமே. கண்ணாலம் கோடித்து சிசுபாலன் கோடிக்கிறான். கோடித்தல் என்னால் பாரித்தல், அதாவது மனதிலே நினைத்துக் கொள்ளுதல். கண்ணாலம் கோடித்து எனக்கும் ருக்மிணிக்கும் இப்படியெல்லாம் கல்யாணம் நடைபெறப் போகிறது, நாம் இப்படியெல்லாம் மகிழப் போகிறோம் என்றெல்லாம் அவன் மனக்கோட்டை கட்டி கொண்டிருந்தானே, அதைத்தான் சொல்றார். கண்ணாலங்கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான், கன்னியான அந்த ருக்மிணி பிராட்டி அவளை கைப்பிடிப்பான். கண்ணாலங்கோடித்து கைப்பிடிப்பதற்காக இப்படி அந்த கண்ணாலம் என்னால் கல்யாணம், கல்யாணத்தை கோடித்து என்னால் மனக்கோட்டை கட்டி கொண்டிருந்தான் அவன். அப்படி மனக்கோட்டை கட்டினவன் எப்படி இருந்தான்? திண்ணாந்திருந்த சிசுபாலன். திண்ணாந்து நன்றாக உறுதியாக இருந்தான். நிச்சயமாக ருக்மிணி எனக்குத்தான், நிச்சயமாக ருக்மிணியை யாரும் பறித்து கொண்டு போக முடியாது என்று அதில் திடமான நம்பிக்கையோடு தான் அவன் இருந்தான். பாவம் திண்ணார்ந்திருந்த சிசுபாலன். ஆனால் என்ன ஆயிற்று? கடைசி நிமிஷத்திலே தேசி அழிந்து அந்த ருக்மிணி பிராட்டியை கண்ணன் கவர்ந்து கொண்டு விட்டான். அதாவது திருமணத்திற்கு முன்னாலே இவரும் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என்கிறபடியினாலே சிசுபாலன் சென்று கொண்டிருக்கிறான், பின்னாலே ருக்மிணியும் சென்று கொண்டிருக்கிறாள். அப்பொழுது துவாரகையிலிருந்து தேரிலே வந்த கண்ணபிரான் ருக்மிணி பிராட்டியை தேரிலே ஏற்றி கொண்டு விட்டான். உடனே தேரிலே ஏற்றிக்கொண்டு அவளை கவர்ந்து கொண்டு சென்று விட்டானாம். அப்படிப்பட்ட திண்ணாந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அவன் அண்ணாந்து இருக்கவே என்கிறார். ஆகாசத்தை பார்த்து கொண்டிருந்தானாம். எங்கே பார்த்தாலும் கண்ணனுடைய முகத்திலே விழிப்பதற்கு அவனுக்கு தைரியம் இல்லை. ஆனால் மற்றவர்களுடைய முகத்திலே என்றால் இப்படி கடைசி நிமிஷத்திலே இவன் பெண்ணை பறிகொடுத்தானே என்று எல்லோரும் ஏளனம் செய்கிறார்கள். ஆகினாலே
அவன் என்ன செய்தான்? வேறு வழி இல்லாமல், எங்கும் பார்ப்பதற்கு முகமில்லாமல் ஆகாசத்தைத்தான் நோக்கி கொண்டிருந்தான் போலும். அப்படி அண்ணாந்து இருக்கவே ஆங்கு அவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணும் பெண் அவன் அப்படி அந்த ருக்மிணி பிராட்டியை கைப்பிடித்த பெண்ணாளன் என்று சொன்னபடியினாலே அந்த ருக்மிணி பிராட்டியை கைப்பிடித்த பெண்ணாளன் என்னால் அந்த பெண்ணை ஆளுபவன் ஆகினாலே அவன் பெண்ணான என்னையும் ஆளுவான், என்னை கைவிட மாட்டான் என்று இவள் தேறி இருப்பதற்காக சொல்லி மேலே என்ன சொல்லுகிறாள்? அவனுடைய ஊர் பேரும் அரங்கமே என்கிறாளாம். ஊர் பேரும் அரங்கம். அரங்கம் என்னால் என்ன? அரங்கம் என்னால் அது எல்லோரும் அந்த இடத்திலே மிகவும் மகிழ்ச்சியுடன் ஒரு கூத்தாடும் இடத்திற்குத்தான் அரங்கம் என்று பெயர். ஆக அவன் எழுந்தருளி இருக்கிற இடம் எது என்னால் அது திருவரங்கம் அல்லவா? ஆயினாலே அங்கே எல்லோரும் மகிழ்ச்சியாகத்தானே ஆடிக்கொண்டிருப்பார்கள். அதுபோல நானும் மகிழ்ச்சியாக ஆடும்படியான அரங்கத்திலே என்றோ அவன் நித்தியவாசம் செய்கிறான் என்று தனக்கும் அந்த பேரு கிட்டும், ருக்மணிக்கு கிடைத்தது போல என்று இந்த பாசுரத்திலே பெண்ணாளன் பேணும் ஊர் பேரும் அரங்கமே என்று அந்த அவனுடைய ஊர் பேரும் அரங்கம், அவனோ பெண்களை பேணுபவன் என்று இருக்கிற பொழுதோ எனக்கு என்ன குறை என்று இந்த ருக்மிணி பிராட்டியை பற்றின விருத்தாந்தத்தை சொல்லி கடைசி நிமிடத்திலே அந்த ருக்மிணி பிராட்டியை வந்து கைப்பிடித்து எப்படி அவளுடைய துன்பத்தை எல்லாம் தீர்த்தானோ அதுபோல நிச்சயமாக என்னையும் அவன் கைப்பிடித்து என்னுடைய துன்பத்தை எல்லாம் அவன் தீர்ப்பான் என்றுதான் நான் ஆறியிருக்கிறேன் என்பது போல இந்த 9வது பாசுரத்திலே தெரிவித்தாள். அதற்கு பிறகு 10வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள் என்னால் பகவத்கீதை அதிலே கண்ணபிரான் என்ன தெரிவித்திருக்கிறான்? சரமஸ்லோகம் என்கிற அதிலே தன்னை நம்பினவர்களை தான் ஒருபோதும் கைவிடுவதில்லை, அவர்களுடைய துன்பம் அனைத்திலிருந்தும் அவர்களை விடுவிப்பதாக அவன் தெரிவித்திருக்கிறான் அல்லவா? அதாவது சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி, எல்லாவற்றையும் விட்டு என்னை நீ சரணமடைந்தால் எல்லா பாவங்களிலிருந்தும் உன்னை விடுவிக்கிறேன் என்று அவனே சொல்லி இருக்கிறான். ஆக நான் இப்பொழுது அவனை சரணமடைந்திருக்கிறேன், ஆனால் என்னை இந்த துன்பத்திலிருந்து அவன் விடுவிக்கவில்லை என்றால், சொன்ன வார்த்தையை அவனே கடைபிடிக்கவில்லை என்றால் இனிமேல் யாரிடம் போய் முறையிட முடியும் என்பது போல அவள் கடைசியிலே இந்த சொல்லி இந்த பதிகத்தை நிறைவு செய்கிறாள். திருவரங்கருதாம் பணித்தா மெய்மை பெருவாத்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் தம்மையுகப்பாரை தாமுகப்பரன்னம் சொல் தம்மிடைய பொய்யானால் சாதிப்பாரிணியே. செம்மையுடைய திருவரங்கர், செம்மை என்னால் நேர்மை, ஆர்ஜவம் என்ற வடமொழி சொல். அதாவது என்ன சொல்லுகிறானோ அதை செய்பவனுக்குத்தான் செம்மை உண்டு என்று சொல்லுவார்கள். மனத்திலே ஒன்று, அதாவது மனசேகம் வச்சசேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம் என்று மனத்திலும் வாக்கிலும் செயலிலும் ஒரேபடி இருக்கிற நிலை, அதற்குத்தான் செம்மை என்று பெயர். அப்படிப்பட்ட திருவரங்க செல்வனார் அவர் என்ன பண்ணினார்? தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை, அவர் ஒரு வார்த்தை அருளி செய்தார். அந்த வார்த்தை மெய்மை பெருவார்த்தை, சத்தியமே வடிவெடுத்த வார்த்தை. அது என்ன வார்த்தை? அதுதான் கீதையிலே உள்ள சரம ஸ்லோகம். என்னை சரணமடைந்தவனை நான் எல்லா பாவங்களிலிருந்தும் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் என்று அர்ஜுனனுக்கு சொன்னது போல உலகனைத்திற்கும் சொன்ன வார்த்தை அதுதான் மெய்மை பெருவார்த்தை. அந்த மெய்மை பெருவார்த்தையை என்னுடைய தகப்பனாரான விட்டு சித்தர் அவர் கேட்டு அதன்படியே இருப்பர். அதாவது விஷ்ணு சித்தர் என்கிற பெரியாழ்வார், அவருடைய திருக்குமாரி தானே ஆண்டாள், அவர் கேட்டிருக்கிறாராம். அதாவது அந்த விஷ்ணு சித்தர் அந்த சரமஸ்லோக வார்த்தையை கேட்டிருக்கிறார், கேட்டு அதன்படியே இருக்கவும் செய்கிறார். இருத்தல் என்னால் என்ன? அந்த சரமஸ்லோகத்தில் சொன்னபடியே எல்லா தர்மங்களையும் உபாயம் என்கிற நினைவு விட்டு அவனுடைய திருவடிகளையே உபாயமாக பற்றி அப்படியே இருக்கிறாராம். அந்த சரமஸ்லோகத்தினுடைய அனுஷ்டானம் அப்படியே அந்த பெரியாழ்வாராகிற விஷ்ணு சித்தரிடத்திலே இருக்கிறது. அவருடைய பெண்ணாக பிறந்த எனக்கு இந்த வார்த்தை பொய்யாக போகுமா? போகக்கூடாது என்கிறாள் ஆண்டாள் இந்த பாசுரத்திலே. மேலே பின்னடிகளிலே தெரிவிக்கிறாள், தம்மை உகப்பாரை தாம் உகப்பர் என்னும் சொல். அந்த சர்ம ஸ்லோகத்திலே என்ன தெரிவித்தான்? என்னை யார் உகக்கிறானோ, அதாவது என்னிடத்திலே யார் சரணமடைகிறானோ அவனை நானும் உகக்கிறேன், அதாவது அவனுக்கு துன்பம் வராமல் நானும் அவனை காக்கிறேன் என்று சொன்னான் அல்லவா? தம்மை உகப்பாரை
தாமுகப்பர். யார் அவனை உகக்கிறார்களோ அவர்களிடத்திலே எம்பெருமானுக்கும் உகப்பு மகிழ்ச்சி என்று சொன்ன சொல் அது தம்மிடையே பொய்யானால் அது அவன் விஷயத்திலேயே பொய்காய்க்கு விட்டது என்றால், அதாவது யார் அவனிடத்திலே மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களோ யார் அவனை சரணமடைகிறார்களோ அவர்களை எம்பெருமான் நிச்சயமாக ரட்சிப்பான்னு அவனே சொன்ன வார்த்தை அது அவனே செய்யாமல் விட்டுவிட்டானால் சாதிப்பார் யாரினியே, அவனை இனிமேல் சாதிப்பார் என்னால் சாசிப்பார், நியமிப்பார் யார்? அதாவது உலகத்தையெல்லாம் நியமிக்கிறவன் அவன். அவனே ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறான், என்னை சரணமடைந்தவர்களை நான் ரட்சிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறான். ஆனால் அப்படி இருக்கிற அவனே கூட இப்பொழுது என்னை ரட்சிக்காமல் விட்டுவிட்டானால், ஏன் இவளை நீ ரட்சிக்கவில்லை, அப்படி சொன்னாயே, இப்பொழுது இப்படி நீ நடந்து கொள்ளலாமா என்று அவனை நியமித்து கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள்? அவனுக்கு மேம்பட்டவர்கள் ஒருவரும் இல்லையே. தானாக பழுக்காத மரத்தை தடியால் அடித்து பழுக்க வைக்க முடியுமா என்று கேட்பது போல தானாக எம்பெருமான் செய்யாவிட்டால் அவனை தடியால் அடித்து இப்படி செய் என்று நியமிக்க முடியுமா? அவன் உலகத்தையெல்லாம் நியமிப்பவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் எப்படிப்பட்டவன்? தம்மை உகப்பாரை தாமுகப்பர் என்று சொல்லி இருக்கக்கூடிய எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அந்த வார்த்தை தம்மிடையே பொய்யானால், அவன் வாயிலே வந்த வார்த்தை அவனிடத்திலேயே பொய்யாகிவிட்டதானால் இனிமேல் யார் சாதிப்பார்? யார் போய் அவனை நியமிக்க முடியும்? ஆயினாலே அவனே வந்து நமக்கு அனுக்கிரகம் செய்தால் அல்லது நாம் அவனை அடைய முடியாது என்ற அந்த உறுதியான அர்த்தத்தை இந்த பாசுரத்திலே தெரிவித்து ஆண்டாள் இந்த திருமொழியை நிறைவு செய்கிறாள். இதற்கு தனியாக பலன் சொல்லவில்லை. இந்த பதிகத்தினுடைய அனுபவமே உயர்ந்த பலன் என்று நாம் கொள்ளலாம். இன்னும் அனுபவம் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.